கடந்த 2020ஆம் ஆண்டிலேருந்தே நாடு முழுக்க இருக்கக்கூடிய கல்வி நிலையங்கள்ல புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை மத்திய பாஜக அரசு முன்னெடுத்திருந்தது. தமிழ்நாட்டில் இந்த 3 மொழி கொள்கைக்கு கடுமையான எதிர்ப்பு வலுத்து கொண்டே இருந்தது. இருமொழி கொள்கையில நாங்க உறுதியோடு இருக்கிறோம், எந்த காரணத்தை கொண்டும் மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் குறிப்பிடும் பொழுது கூட ஆங்கிலம் மற்றும் தமிழ் வழியில படிக்கக்கூடிய எங்களுடைய மாணவர்களே எல்லா இடங்களையும் சிறந்திருக்கிறாங்க, அதனால 3வது மொழி கட்டாயம் என்ற ஒரு முடிவுக்கு தமிழ்நாடு அரசு ஒருபோதும் போகாது, இருமொழி கொள்கைதான் அப்படிங்கிறத அதிமுக உட்பட எதிர்க்கட்சியினர் எல்லோருமே தொடர்ந்து தமிழகத்தில் இதை வலியுறுத்தி கொண்டே இருந்தாங்க. அப்போ இந்த விவகாரம் அப்படிங்கிறது மிக முக்கிய ஒரு பேசு பொருளாகவே பார்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய கல்விக்கான அந்த நிதியை வழங்காமல் மத்திய அரசு தாமதப்படுத்துகிறது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் குற்றச்சாட்டையும் முதலமைச்சர் முன்வைத்திருந்தார். இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் நாட்டினுடைய பிற பகுதிகளில் பிற மாநிலங்கள்ல இந்த புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தணும் அப்படிங்கிறதுல பாஜக அரசு ரொம்பவே முனைப்பு காட்டி வந்தது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் மகாராஷ்டிராவில் அந்த புதிய கல்விக் கொள்கையில மும்மொழி கட்டாயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அமல்படுத்தப்பட்டதுங்கிற செய்தியும் மிக தீவிரமாக பரவியது. அந்த மாநில அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்ட அந்த நேரத்திலிருந்தே அந்த மாநிலத்தில் மராத்தி மொழிக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு போக்காக இது இருக்கு அப்படிங்கிற ஒரு கடுமையான எதிர்ப்புகளை பல்வேறு தரப்பிலிருந்தும் பதிவு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அதனால இந்த விவகாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பூதாகரமாக மாறியது. அதுலயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அங்க 2 வகையான அந்த அரசாணை அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருந்தது. முதல்ல மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய தேவேந்திர ஃபட்னவிஸ் தலைமையிலான அரசு அப்படிங்கிறது ஏப்ரல் 15 ஒரு அரசாணை வெளியிடுறாங்க. அந்த அரசாணையில என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா 1லிருந்து 5 வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஹிந்தி அப்படிங்கிறது 3வது மொழி, அது கட்டாயம் அப்படிங்கிற ஒரு அரசாணை அப்படிங்கிறது வெளியிடப்பட்டது. இந்த அரசாணைக்கு பிறகு தான் மகாராஷ்டிரா மாநிலம் முழுக்க பல்வேறு கட்ட போராட்டங்கள், கடுமையான எதிர்ப்புகள் அப்படிங்கிறது எழுந்திருந்தது. மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் ஆளும் பாஜக அரசு அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா மற்றும் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸோட கூட்டணி அமைத்து கூட்டணி ஆட்சியாக இருக்கிறது. அப்போ இந்த கூட்டணிக்குள்ள சிவசேனாவும் இருக்கிறது, தேசியவாத காங்கிரஸும் இருக்கிறது. இருந்த போதும் எல்லாருடைய எதிர்ப்பையும் தாண்டி பாஜக அதை செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு முனைப்பிலிருந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்த ஒரு திட்டத்தை அமல்படுத்துறாங்க. ஏப்ரல் 15 வெளியிடப்பட்ட அந்த அரசாணைக்கு கடுமையான எதிர்ப்பு எழறதுக்கு முக்கியமான காரணமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஆங்கிலம் மற்றும் மராத்தி அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய இருமொழி கொள்கையாக இருக்கிறது. அப்போ இன்னொரு மொழியை, அதுவும் ஹிந்தியை கட்டாயமாக்கக்கூடிய ஒரு நடைமுறையாக இந்த அரசாணை இருக்கு அப்படிங்கிறத அவங்க குறிப்பிட்டு பல்வேறு தரப்புல இருந்தும் கண்டனங்கள் அப்படிங்கிறது எழுந்திருந்தது. உடனடியா அந்த கண்டனத்திற்கு பிறகாக கிட்டத்தட்ட ஏப்ரலுக்கு பிறகு மீண்டும் ஜூன் மாதத்துல வெளியிடப்பட்ட ஒரு அரசாணையில சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மாற்றி வெளியிடப்பட்ட அரசாணையாக அது பார்க்கப்பட்டது. சரியா சொல்லணும்னா ஜூன் 17 வெளியிடப்பட்ட அரசாணையில 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு 3வது மொழி கட்டாயம். ஆனா அதுல என்ன ஒரு பாயிண்ட் ரிலாக்ஸேஷன் கொடுக்கறாங்க அப்படின்னா அந்த 3வது மொழி அப்படின்னு இருக்கு இல்லையா, அது பெரும்பாலும் ஹிந்தியாகத்தான் இருக்கு. ஒருவேளை ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு வகுப்புல இருக்கக்கூடிய மாணவர்கள்ல குறிப்பிட்ட 20 பேருக்கு இந்திய மொழிகள்லயே வேற மொழி கற்க வேண்டிய ஒரு விருப்பம் இருக்கு அப்படின்னா அந்த மாணவர்கள் அந்த மொழியை கற்கிறதுக்கான ஏற்பாடுகளை பள்ளி நிர்வாகம் செய்யும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தாங்க. அரசாணையில இந்த விஷயம் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருந்தது. இதுவும் சர்ச்சை ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு எதிர்வினையை ஆற்றியது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிந்தது. மிக முக்கியமா சொல்லணும்னா உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சி இந்த விவகாரத்தை மிக முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் ட்ரம்ப் கார்டா எடுக்கிறதுக்கு முயற்சித்தாங்க. மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் என்சிபியும் சரி சிவசேனாவும் சரி ஏற்கனவே 2 ஸ்பிளிட்டா இருக்கக்கூடிய நிலையில ஒரு தரப்புல இருக்கக்கூடிய சிவசேனாவினுடைய மிக முக்கியமான முகங்களான உத்தவ் தாக்கரே, சஞ்சய் ராவத் இந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் இந்த இந்தி எதிர்ப்பிற்கு கடுமையான குரல்களை முன்வைத்தாங்க. அது மட்டும் இல்லாம மராத்தி மொழி பேசக்கூடிய அமைப்பினர் போராட்ட களத்தில் குதித்தார்கள். இது போன்ற ஒரு நடவடிக்கைகள் அப்படிங்கிறது மாநிலத்தில் இருக்கக்கூடிய தாய்மொழியான மராத்தியை அழிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். மராத்தியை அழிச்சிட்டு தான் இந்தி திணிப்பு அப்படிங்கிறதே நடைபெறும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் வலிமையா முன்வைத்திருந்தாங்க. பாஜக ஆளக்கூடிய ஒரு மாநிலத்திலேயே 3வது மொழியாக சொல்லப்படுற ஹிந்திக்கு எழுந்த எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் மிக மிக கவனிக்க வேண்டிய ஒரு செய்தியாக மாறி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நடைமுறைக்கு பின்னாடி சிவசேனா என்ன பண்றாங்க அப்படின்னா உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா ஒரு போராட்டத்தையும் ஒரு பேரணியும் அறிவிக்கிறாங்க. அதாவது ஜூலை 5ஆம் தேதி நாடு தழுவிய ஒரு மிகப்பெரிய பேரணி நடத்தப்படும். அதுல இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேவேந்திர ஃபட்னாவிஸ் அரசுக்கும் எதிர்ப்பு தெரிவித்து பேரணி நடத்தப்படும் அப்படிங்கிறத ஒரு தகவலா குறிப்பிட்டிருந்தாங்க. இப்போ இந்த பேரணி அப்படிங்கிறது
ஏன் கவனத்தை பெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா, சிவசேனாவிலிருந்து கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு முன்னாடி பிரிந்து போனவர் தான் ராஜ் தாக்கரே. இவர் மகாராஷ்டிர நவ நிர்மாண் சேனா அப்படிங்கிற கட்சியை நடத்திட்டு இருக்கிறாரு. இவர் சிவசேனாவோட இணைந்து இந்த பேரணியில கலந்து கொள்ள போறதாக அறிவித்திருந்தார். கிட்டத்தட்ட அண்ணன் தம்பியை மறுபடியும் இணைக்கக்கூடிய ஒரு பேரணியாக இந்த மொழி பிரச்சனை மகாராஷ்டிராவில் மாறி இருந்தது அப்படிங்கிறதும் பல தரப்புல இருந்து கவனம் பெறக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தது. ஒருவேளை இந்த பேரணி நடத்தப்படக்கூடிய பட்சத்துல அது ஆளும் பாரதிய ஜனதா அரசுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக மாறும். அதுவே அங்க இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சிக்கு அது ஒரு மிக முக்கியமான மைல் ஸ்டோனா மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அதை எப்படியாவது உடைத்தறியணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலையும், அதே சமயம் நாடு முழுக்க எழுந்திருக்கக்கூடிய எதிர்ப்பு குரலுக்கு சரியான பதில கொடுக்க வேண்டிய ஒரு தருணத்திலையும் முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னவிஸ் தள்ளப்படுறாரு. அந்த அடிப்படையில தான் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஜூன் மாதம் 29ஆம் தேதி அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்புல மகாராஷ்டிராவில் புதிய கல்விக் கொள்கை மூலமாக அமல்படுத்தப்பட்ட அந்த மும்மொழி கொள்கை இந்தி திணிப்பு அப்படிங்கிறத நாங்கள் திரும்ப பெறறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாகிறது. இப்போ இந்த அறிவிற்கு பிறகாக கூடுதலாக ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு குழுவை அமைத்து புதிய கல்விக் கொள்கையில 3வது மொழியாக ஹிந்தி இருக்கணுமா அல்லது வேறு மொழிகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த மொழிகளுக்கு மாணவர்களுக்கான ஆப்ஷன்ஸ் எப்படி கொடுக்க முடியும், இதை எப்படி செயல்படுத்த முடியும், இதை செயல்படுத்தல இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் என்ன அப்படிங்கிற நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விதமாக ஒரு குழு அமைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் தேவேந்திர ஃபட்னவிஸ் வெளியிடுறாரு. அந்த குழுவினுடைய பெயர் அப்படிங்கிறது தான் நரேந்திர ஜாதவனுடைய தலைமையில் அமைக்கப்படக்கூடிய ஒரு குழு. இந்த குழு அதில் இருக்கக்கூடிய நிறைய சிக்கல்கள், நடைமுறை சாத்தியக்கூறுகள் இல்லை, இது எல்லாத்தையுமே ஆய்வு செய்து அறிக்கையாக கொடுக்கும். அந்த அறிக்கைக்கு பிறகாகத்தான் இது போன்ற ஒரு நடைமுறையை அமல்படுத்த முடியுமா அப்படிங்கிறதையே மாநில அரசு பரிசீலனை செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. ஒரு புறம் மராத்தி பேசக்கூடிய மக்களோட மொழி உணர்வுக்கு கிடைத்த இது வெற்றியாக இது பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கூட தற்போதைய அரசியல் சூழ்நிலையிலிருந்து ஒரு மிக முக்கியமான எதிர்ப்பு அப்படிங்கிறது பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களிலே வருது அப்படிங்கும் பொழுது அது பாஜகவுக்கு தன்னுடைய கொள்கை சார்ந்த விஷயங்களுக்கே ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலா இருக்கா அப்படிங்கிற அடிப்படையான ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. இன்னொரு புறம் உத்தவ் தாக்கரே தலைமையிலான அரசு இருந்த போது ஏற்கனவே இது போன்ற ஒரு புதிய கல்விக் கொள்கை மாதிரி இல்லாம அங்க ஹிந்தி மற்றும் மராத்திக்கு, அதாவது ஆங்கிலம் மற்றும் மராத்தி மொழி அப்படிங்கிறது தான் அங்க 2 லாங்குவேஜ் பாலிசியா இருக்கு. அந்த அடிப்படையில் 3வது மொழியாக ஹிந்தியை கொண்டு வரது அல்லது 3வது மொழியாக ஒரு மொழியை சேர்க்கிறது அப்படிங்கிறதுக்கான பரிந்துரையை ரகுநாத் மாஷல்கர் அப்படிங்கிற குழு உத்தவ் தாக்கரே ஆட்சி காலத்துல வழங்கியிருந்தாங்க. அதை முறைப்படுத்த முடியுமா அப்படிங்கிற பரிசீலனையிலேயே அவர் இருந்தார். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலை பொறுத்து உத்தவ் தாக்கரே அரசியல் காரணத்துக்காகத்தான் இதை கையில் எடுத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தேவேந்திர ஃபட்னவிஸ் முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாடு மட்டுமில்ல, இன்னும் சில மாநிலங்களும் இது போன்ற மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இருமொழி கொள்கை தான் எங்களோட ஸ்டேட்டோட முக்கியமான பாலிசி அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில மிக முக்கியமாக பாரதிய ஜனதாவினுடைய சித்தாந்தம் பெரிய அளவில் ஒத்து போகக்கூடிய மாநிலங்கள்ல ஒன்றா இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலத்திலேயே ஹிந்திக்கு வந்திருக்கக்கூடிய எதிர்ப்பு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அரசாணையை ரத்து செய்யக்கூடிய அளவிற்கு போயிருக்கு அப்படிங்கிறதுமே பாஜகவினுடைய அந்த கொள்கை ரீதியான விஷயத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தடையா அல்லது ஒரு ஒட்டுமொத்த கல்வி சார்ந்து மக்கள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கைக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றியா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனா எது எப்படி இருந்தாலும் மராத்திய மக்களினுடைய மொழி உணர்வுக்கும் மராத்திய மக்களுக்கான ஒரு வெற்றியாகத்தான் இந்த வாபஸ் உத்தரவு இருக்கு அப்படிங்கிறத சிவசேனா உட்பட பல கட்சியினரும் குறிப்பிட்டிருக்கிறதையும் கவனிக்க வேண்டியதா இருக்கு.